நீ பப்ஜிலே ஸ்னைப் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஹலோ மக்களே, நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்க அக்வேரியம் விஓசி பார்க்கில் போட்டிருக்காங்க. இது செப்டம்பர் 11 ஸ்டார்ட் ஆயிருக்கு. என்ட்ரி ஃபீ பார்த்தீங்கன்னா 100 பர் ஹெட்டுக்கு 100. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அக்வேரியம் ஃபிஷ்ஷஸ்லாம் நிறைய கவர் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம நிற்கிற ஸ்பாட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக செல்ஃபி எடுக்கிற ஜோனுங்க. செல்ஃபி அண்டு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கான ஜோன். ஃபோட்டோ ஃப்ரேம்ஸாக வந்து சுற்றிலுமே வச்சுருக்காங்க. இங்கே கிட்ஸு கவர் பண்ணுறதுக்கான ஏரியா தான் இது. மோஸ்ட்லி இங்கே வந்தாங்கன்னா ஒரு 2 நிமிஷம் நின்று ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு போகிறதுக்கு நல்லாயிருக்கும். அதாவது உள்ளே பார்த்தீங்கன்னா 3 லட்சம் வகையான மீன்கள் வந்து கவர் பண்ணியிருக்காங்க. அது போக கடல் கன்னி எல்லாமே இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஒவ்வொன்றா உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. உள்ள என்ட்ரானதும் பார்த்தீங்கன்னா கிளாஸால் கவர் பண்ணப்பட்டு அங்கே பார்த்தீங்கன்னா கலர் வகையான நிறைய மீன்கள் வந்து நம்ம போகிற வழியிலே இருக்குங்க. இந்த பாதை பார்த்தீங்கன்னா ஜிக்ஸாக்காக போகுங்க. இது போகிற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபிஷ் டேங்கால் கவர் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலாக சொல்ல போனால் இது கோயி ஃபிஷஸ்ங்க. கோயி ஃபிஷஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கலராக இருக்குது. டேங்க் ஃபுல்லாமே கவர் பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. நம்ம ஃபேமிலியோட போயிருந்தோம்னா பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரத்தை இந்த பாதையை கடந்து போக முடியாதுங்க. குழந்தைங்க எல்லாம் அவ்வளோ ரசிச்சு பார்த்துக்கிட்டு போவாங்க. லாஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா நல்ல கூட்டம். சண்டே டைமில் வரும்போது நாள் இங்கே காற்று உள்ளே வர்றதுக்கே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா ஏர் வந்து ஏசி ஃப்ளோ வச்சுருக்காங்க. பரவாயில்ல. அப்படியே கொஞ்சம் மூவ் ஆகி முன்னாடி போகையில் பார்த்தீங்கன்னா அப்படியே சுற்றிலுமே சர்க்கிள் ஷேப்பில் ஒரு கேவுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குங்க. அவதார் வே ஆஃப் வாட்டரில் வர்ற மாதிரி நல்ல ப்ளூவிஸாக நம்மளை சுற்றிலையும் பார்த்தீங்கன்னா மீன்கள் சுற்றிக்கிட்டு இருக்குங்க. நம்மளால இந்த மீன்களை உள்ள இந்தியாவுக்குள்ள வரும்போது அந்த டேங்க்ல சொல்லிட்டு டேங்க்குள்ள விட்டு வளர்த்துறதுக்கு நல்லா இருந்துச்சு. ஆனா அதை கொண்டு போய் ஏரியிலும் குட்டையிலும் குளத்துலையும் விட்டு எக்கச்சக்கமா வளர்ந்துருச்சு. இது சீக்கிரமாவும் சாகும் தண்ணி இல்லாமவும் உயிரோடு இருக்கும். இதை பார்த்தாலே எனக்கு அந்த ஞாபகம் தான் வருது. சூப்பரா இருக்கும். என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. நகர்றதே தெரிய மாட்டேங்குது. அது நகர்றது பத்தியா கைவே மச்சான், அது கண்ணுக்கு நீ பூதமாட்டம் தெரியவாடா. பூதமாட்டம் எல்லாம் சடனா ரியாக்ட் பண்ணி. அடுத்ததா வயசு பசங்களாம் என்ஜாய் பண்ற மாதிரி இருக்க கடல் கன்னி ஷோங்க. அவ்வளவு சூப்பரா இருந்துச்சுங்க. 2 கடல் கன்னிங்க அந்த தண்ணிக்குள்ள வலம் வர்ற மாதிரி அமைச்சிருந்தாங்க. சூப்பரா இருந்துச்சுங்க பாக்கிறதுக்கேவே. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் அங்கதான் நின்று அதை பார்த்துக்கிட்டு போறாங்க. அவங்களோட பர்ஃபார்மன்ஸும் பாக்குறதுக்கு அவ்வளவு சூப்பரா இருந்துச்சுங்க. அங்க நீதான் கன்னி நாகமா? பல்லு புடுங்கின பாம்பா புடுங்காத பாம்பாடி? மெர்மைட மெய்மறந்து பார்த்துக்கிட்டு இருந்த வயசு பசங்களை கடந்து அந்த பக்கம் போனோம்னா நம்மளுக்கு தேவையான சின்ன சின்ன பர்ச்சேஸ் பண்ற ஐட்டம்ல குட்டி குட்டி ஷாப்பா போட்டு வச்சிருந்தாங்க. அது போக அங்க பக்கத்துல பாத்தீங்கன்னா கேம்ஸ் எல்லாம் சின்ன கேம்ஸ் எல்லாம் 30 ரூபி 50 ரூபி அந்த ரேஞ்சில் பாத்தீங்கன்னா நிறைய கேம்ஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க. இந்த கேம் என்னன்னா என்ன கேம்னா அது? 5 கிளாஸும் கீழே விழுகணுமா? நண்பா நீ வேணும் இவனும் வீசினான். ஆனா அந்த கல் இவன் காலடியிலே விழுந்துருச்சு. நீ ட்ரை பண்றியா நண்பா? உனக்கு லக்கு நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன் நண்பா. நான் ஏற்கனவே நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன். அதனால நம்மளுக்கு அது வேண்டாம். இல்ல நம்மளுக்கு பேட் லக் நண்பா. உனக்கு பாலும் அடிக்க வரல நண்பா. வளையமும் போட வர மாட்டேங்குது. நாங்களும் கேம்ஸ் எல்லாம் ப்ளே பண்ணி பார்த்தோங்க. அவ்வளோ சூப்பரா இருந்துச்சுங்க. என்ஜாய் பண்ணாங்க. எல்லா குட்டி குட்டி கேம்ஸோட என்ட்ரி ஃபீ பார்த்தீங்கன்னா 30 ரூபி 50 ரூபி அந்த மாதிரி ரேஞ்சுக்குள்ள தாங்க. ஓவரால் 100 ரூபிக்குள்ள தாங்க இருந்துச்சு. துப்பாக்கி சுடுறதுல பார்த்தீங்கன்னா 50 ரூபீஸ் சார்ஜ் பண்றாங்க. பர் ஹெட்டுக்கு 5 ரவுண்ட்ஸ் கொடுக்குறாங்க. நான் பப்ஜில சுட்டுதான் பார்த்துருக்கேன். நேர்ல சுட்டு பார்த்துருக்கேன். மச்சான் நீ பப்ஜிலே ஸ்னைப் ஒழுங்கா பண்ண மாட்டேன் நண்பா.
உன் கூட விளாட்ற எனக்கு தெரியாதா? வாய்ப்பு இல்லை நண்பா. நீ எய்ம் பண்ண கிளாஸே அடிக்கல. எந்த ரெண்டில்? நடுவில் இருக்கிறது அடி. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நாங்கள் அட்வென்ச்சர் கேம் ஜோனுக்கு போயிட்டோங்க. அந்த பர்டிகுலர் ஃபுல் ஏரியாவும் பார்த்தீங்கன்னா அட்வென்ச்சர் கேம்ஸ் எல்லாம் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்காங்க. கிட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக நிறைய கேம்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. ஸ்விங்கிங் பீ ரைடு, பைரட்ஸ் போட்டு, நல்லா இருக்கும் கைஸ். ராட்டினம் வருஷத்துக்கு பர் ஹெட்டுக்கு பார்த்தீங்கன்னா 100 கேட்குறாங்க. எவ்வளோ ரவுண்ட்ஸ்ன்னு தெரில, 5 மினிட்ஸ்க்கு இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. நல்லா ஹைட்டு. உண்மையாக சொல்ல போனால் தீம் பார்க்கில் இருக்கிற ராட்டினத்தை விட இந்த மாதிரி ஈவெண்ட்டில் வைக்கிற ராட்டினம் தான் பார்த்தீங்கன்னா திருதுப்புன்னு கல் விழுந்துடும். அதுதான் அள்ளு விடுது. மற்றபடியெல்லாம் எல்லாம் ஓகே தான். உடலை பெரட்டிட்டு வருது நண்பர்களே. பக்கத்தால் கத்திட்டு நண்பர்களே. நண்பர்களே தண்டனக்கா தான் நம்மளுக்கு. பாட்டு போறதை பார்த்தா நம்மளுக்கு தண்டனக்கா தான். பின்னாடி பார்த்தீங்கன்னா சன்செட்டு, ஈவினிங் சன்செட்டு. ஈவினிங் சன்செட்டு நல்லா வெறித்தனமாக இருக்கிறானுங்க. அடுத்த ஃபுட் கோர்ட்டு பார்த்தீங்கன்னா ஊட்டி மிளகா பஜ்ஜி, பொட்டேட்டோ ஸ்விங் ரோலு, டெல்லி அப்பளம் அப்படிங்கிற ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. நம்ம ஃபேமிலிஸோட வந்து ஒரு 3 hour நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போகிற அளவுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டீஸ், கேம்ஸு, ஷாப்பிங் ஜோனு நிறைய வச்சுருக்காங்க. நல்லா இருந்ததுங்க. நீங்களும் கண்டிப்பாக வந்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ மக்களே.